அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவோட நினைவு நாள் முடிஞ்சு இன்னையோட 5 நாள் ஆகுதுங்க. இந்த 5 நாளா நம்மளால வீடியோ போட முடியல. ஒரு சிலரும் நமக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அம்மா பாப்பாவோட நினைவு நாள் வீடியோ ஏன் போடாமல் இருக்கிறீங்க, போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க. மனக்கவலையும் வேதனையும் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தால் தான் போட முடியல. ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாள் வரும்போதெல்லாம் நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ அவன் பிள்ளைக்கு அவன் நினைவு நாள் கொண்டாடணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ அவனும் அவன் பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு வலிக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ அவனுங்க அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பி இருந்தோம். ஆனால் அவனை காப்பாத்துறதுக்கு தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே தவிர, அவன் பண்ணின தப்பை வெளியே சொல்ல ஒருத்தவங்க கூட வரமாட்டேங்கிறாங்க. மனசாட்சியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை தெரிஞ்ச அத்தனை பேரும். சரி, இந்த கடவுளாவது அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கடவுளும் தண்டனை கொடுக்காம கல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். நீதிமன்றத்தின் மூலம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த நீதிமன்றத்தின் மூலம் நம்மளுடைய மனு தள்ளுபடி ஆச்சே தவிர குற்றவாளி யாருன்னு வெளியே தெரியல. நம்ம பிள்ளையை ஏன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் வெளியே வரல. மேல்முறையீடு போயிருக்கோம். மேல்முறையீடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். உண்மை தெரிஞ்ச அத்தனை அதிகாரிகளும் மனசாட்சியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கடவுளாவது ஏண்டா நீங்கள் தான் காப்பாற்றலாம், அவனுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை கிடைக்காம போகலாம். ஆனால் என்னுடைய பிடியிலிருந்து நீ தப்பவே முடியாதுடா. உன்னை நம்பி படிக்கிறதுக்கு பல கனவுகளோடு வந்த ஒரு குழந்தைய இது போல் பண்ணிட்டு உன்னுடைய பணபலத்தால் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த சட்டம் தண்டனை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் என்னுடைய பிடியிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுடா. கடவுள் சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ பண்ணின தப்புக்கு உன் பிள்ளைங்களுக்கு நான் தண்டனை தரேன் அப்படின்னு அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு. கடவுள் அவனுங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அவனுங்க அவன் பிள்ளைங்களுக்கு நினைவு நாள் கொண்டாடுவானுவ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. சட்டமும் தன் கடமையை செய்யலை. இந்த கடவுளும் அவனுக்கான தண்டனையை கொடுக்காம கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறது? பாப்பாவுக்கு நீதி வேணும் அப்படின்னு ஒரு தாய் மனசு மட்டும் பதறலைங்க. எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைக்கு நீதி கிடைச்சிடாதா, பிள்ளைய ஏன் என்ன பண்ணனானோ அவன் பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடு கடவுளே அப்படின்னு எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் வேண்டிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய ஜெபமும் இந்த நாள் வரைக்கும் பலிக்கலையே. அவன் பிள்ளைங்களோட அவன் சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மனவேதனையோடு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த காரணத்தால் தான் நம்மளால் இந்த வீடியோ போட முடியலங்க. நான் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி, அம்மா எங்களால் நேரில் தான் வர முடியல, அந்த வீடியோவாவது பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. பாப்பாவோட இந்த 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்த நேரில் ஒரு 25லேருந்து 30 பேத்துக்குள்ளே நேரில் வந்தாங்க. எப்போவுமே வருஷம் வந்தவங்க இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கனாக்க புதுசாக ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருந்து தான் வந்தாங்க. பாப்பாவுக்கு நேரில் நினைவஞ்சலி செலுத்தினாங்க. நினைவஞ்சலி செலுத்த வந்தவங்க அத்தனை பேரும் பாப்பாவோட காலாண்டு இருந்தால் கொடுங்க, காலாண்டு எத்தனையோ எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் பாப்பா நினைவாக நாங்கள் வச்சுக்கிறோம், காலாண்டு கொடுங்க அப்படின்னு காலாண்டு வாங்கிக்கிட்டாங்க. பாப்பா ஃபோட்டோ போட்டு டிஷர்ட் அடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த டிஷர்ட்டும் வந்தவங்களுக்கு கொடுத்தோம். அவங்கவுங்களுக்கு அளவு சரியாக உள்ளவங்க போட்டுக்கிட்டாங்க. பாப்பாவோட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் அனைவருமே பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு பாப்பா டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் பாப்பாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தணும். நேரில் பாப்பாவுக்கு நினைவு அஞ்சலி செலுத்த வந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் இப்போ இந்த இடத்துல உங்கள் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. ரொம்ப தூரமாக இருக்குது பாப்பா மணிமண்டபம் அப்படின்னு கூட சிரமம் பார்க்காம நைட்டு கண்ணு முழிச்சு வந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் உங்கள் சார்பில் நன்றி சொல்கிறேங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணினாங்க, எங்களால் நேரில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, இங்கே இருந்துக்கிட்டே நாங்கள் நினைவஞ்சலி செலுத்துகிறோம், கவலைப்படாத இருங்கம்மா, கண்டிப்பாக அவனுங்களுக்கான தண்டனை கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஒரு சிலர் நமக்கு ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க. பாப்பாவோட 3ஆம் ஆண்டு இந்த நினைவு அஞ்சலியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடலூர் மாவட்டத்தோட தினத்தந்தி செய்தியில் போட்டிருந்தோங்க.
நாளே போட்டுட்டோம். 11ஆம் தேதியே ஸ்ரீமதிக்கு 3ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி பேப்பரில் கொடுத்துருந்தோம். அதில் யாராவது பார்த்துட்டு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நாள் பேப்பரில் கொடுத்தாதான் ஒரு சிலர் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நாள் பேப்பர்லேயும் கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் தினத்தந்தியில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுப்போங்க. இந்த வருஷம் கடலூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தோம். அந்த கடலூர் மாவட்ட செய்தித்தாளில் பார்த்துட்டும் எத்தனையோ பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நாளே என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு ஸ்ரீமதிக்கு 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கண்டிப்பாக நேரில் கலந்து கொள்ளுங்க, பாப்பாவுக்கு நினைவஞ்சலி செலுத்த அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருந்தோம். நம்ம ஃபோன் நம்பரை பார்த்துட்டு எத்தனை பேர் ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி, அம்மா எங்களால் நேரில் வர முடியல, பாருங்கள் காலம் வெகு சீக்கிரமாக ஓடிடுச்சு, அதுக்குள்ளார 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பாப்பாவுக்கு நடந்த அந்த சம்பவம் இப்போ நடந்த மாதிரியே எங்கள் மனசுக்குள்ளார ஆறாத ரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் 3 வருஷம் ஓடிடுச்சேம்மா, 3 வருஷமாக இந்த மண்ணில் அவனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கானுவோ, அதை நினைக்கும் போது ரத்தம் கொதிக்குது அப்படின்னு ரொம்ப அனைவருமே வருத்தப்பட்டாங்க. நாளுக்கு நாள் மனக்கவலையும் வேதனையும் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகுது. கடலூர் மாவட்ட இந்த தினத்தந்தி செய்தியில் போட்ட அந்த செய்தி பேப்பரையும் நம்ம வாங்கி வச்சுருந்தோம். வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி கடலூர் மாவட்ட செய்தியில் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அத்தனை பேரும் அந்த பேப்பராக பார்க்காம ஸ்ரீமதி தான் எங்கள் கூடயே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு அத்தனை பேரும் வாங்கிட்டு போனாங்க. வருகிற 12/8/2025 அன்று பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருதுங்க. உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக பிறந்த நாளை கொண்டாடுவோம். பல கனவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டானுவோ படுபாவி நாய்ங்க. நம்ம பிள்ளைய ஏன் இந்த மாதிரி பண்ணானோ அவனுங்களுக்கும் அவன் பிள்ளைங்களுக்கும் என்னைக்கு தக்க தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க நமக்கெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். நம்ம தங்கத்தோட ஆத்மாவும் அன்னைக்கு தாங்க சாந்தி அடையும். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போங்க.